அரசு நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குவதற்கான காரணம் மற்றும் அதற்கு தீர்வாக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கோப் குழு பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. இந்த பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படாது அறிக்கைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டால் உத்தேச நோக்கங்களை அடைய முடியாது என புத்திஜீவிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த கோப்பறிக்கை அறிக்கையாக மாத்திரம் அமையக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் கோப்பறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்றது. எனினும் அது தொடர்பாக பின்னர் எவ்வித மேற்பார்வையும் கிடையாது. அதனால் இந்த கோப்பறிக்கை தொடர்பாக நாம் மேற்பார்வை செய்ய வேண்டிய தேவை உள்ளது என நான் நம்புகிறேன். இவ்வாறு முன்வைக்கப்படுகின்ற பரிந்துரைகளின் பிரகாரம் எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் கோப்பறிக்கையை அடிப்படையாக கொண்டு பாரிய இணக்கப்பாடொன்றை நாட்டிற்குள் கட்டியெழுப்ப முடியும். இந்த பரிந்துரைகள் முறையாக பின்பற்றப்படுமேயானால் அந்த பரிந்துரைகளின் ஊடாக அரச நிறுவனங்களை கட்டியெழுப்ப முடியும். எனினும் இந்த பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க குழு ஒன்று இல்லை என்பதே கவலைக்குரிய விடயமாக உள்ளது. ஏதேனும் நிறுவனம் இலாபத்தில் இயங்குகின்றதா அல்லது நட்டத்தில் இயங்குகின்றதா என்பதை கண்காணிப்பது மாத்திரம் பொது முயற்சியாண்மைக்கான தெரிவுக்குழுவின் பொறுப்பல்ல. பொதுமக்களின் நிதி உரிய முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளதா, அவற்றின் ஊடாக உரிய பலன் கிடைத்துள்ளதா, அந்த நிதி மோசடிகளுக்கும் ஊழல்களுக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளனவா, அவ்வாறு இடம்பெற்றிருக்கும் பட்சத்தில் அதனை மேற்கொண்டது யார், அதன் காரணம் என்ன என்ற விடயங்களை ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கப்படுகின்றமையே எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படாமையின் ஊடாக நாட்டின் சட்ட நடைமுறையில் ஏதேனும் திறமின்மையே தெளிவாகின்றது. அது நாட்டின் தேசிய பொருளாதாரத்திற்கு பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. ඒක රටේ ජාතික ආර්ථිකයට ඉතාම නරක විදිහට බලපාන්නට ඉඩ තියෙනවා. உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியிடுவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து பாராளுமன்றத்தில் இன்று வாத பிரதிவாதம் ஏற்பட்டது. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எப்போது வெளிவரும்? மதிப்புக்குரிய சபை தலைவர் அவர்களே, அனுரகுமார திசாநாயக்க நிலையற் கட்டளைகளுக்கு அமைவாக முக்கியமான கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார். மகாராஜாவிற்கு தேவையான வகையில் பாராளுமன்றத்தை செயற்படுத்த முடியாது. இது இலங்கையில் மிக உன்னதமான நிறுவனம். இந்த நிறுவனத்துக்குள் நாம் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு உள்ளது. இது பாராளுமன்றம். ஒவ்வொரு ஊடகங்களுக்கு ஏற்றவாறு செயற்பட சபையை உபயோகிக்க வேண்டாம். இது பிள்ளைகளின் வாழ்க்கை. அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை தொடர்பில் எங்கள் அனைவருக்கும் பொறுப்பொன்று உள்ளது. பெறுபவர்கள் வெளியாவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாகவே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக இத்தகைய கேள்விகளை எழுப்ப நேரிடுகிறது. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து கேள்வி எழுப்பப்படும் போது தமது அமைச்சின் குறைபாடுகளை புறம் தள்ளி ஊடக நிறுவனத்தை விமர்சிப்பது எந்த வகையிலும் பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது. கல்வி அமைச்சராக பதவி வகிக்கும் பந்துல குணவர்தனவின் குறைபாடுகள் தொடர்பில் கடந்த காலங்களில் உதாரணங்களுடன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. பரீட்சை வினாத்தாள்களில் காணப்பட்ட பிழைகள், பாட புத்தகங்களில் ஏற்பட்ட பிரச்சினை, சீருடை பிரச்சினை ஆகியன கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சினைகளில் சிலவாகும். ஆசிரியர் அதிபர் நிலுவைச் சம்பளம் செலுத்தப்படாமை மற்றும் சம்பள முரண்பாடுகள் நீக்கப்படாமையினால் கடந்த 19 மாதங்களாக பிரச்சினைகள் வலுவடைந்து சென்றதுடன் தற்போதும் கல்வி அமைச்சுக்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. அத்துடன் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவிற்கு கல்வி அமைச்சு தொடர்பாகவே 2வது அதிகப்படியான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கல்வி தொடர்பான பொறுப்புகள் வழங்கப்பட்டவுடன் 3 மாதங்களில் புதிய தேசிய கல்விக் கொள்கை ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. எனினும் தற்போது 19 மாதங்கள் கடந்துவிட்டன. இன்று வரை தேசிய கொள்கை வெளியிடப்படாமையானது கல்வி அமைச்சு பொறுப்புகளை தவறவிட்டமைக்கான சிறந்த உதாரணமாகும். இத்தகைய பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பந்துல குணவர்தன அமைச்சு பதவி வகிக்கும் கல்வி அமைச்சுக்காக அண்மையில் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் நியமிக்கப்பட்டிருந்தார். பந்துல குணவர்தன போன்றவர்களின் கீழ் கல்வித்துறை வழங்கப்பட்டுள்ளமை குறித்து கவலை அடைகின்றோம். கல்வித்துறையினை உரிய முறையில் நடாத்த பந்துல குணவர்தனவிற்கு முடியாதுள்ளதாக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன். அப்படி இல்லை என்றால் ஏன் எதிர்க்கட்சியில் இருந்த மோகன்லால் கிரேருவிற்கு கண்காணிப்பு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது? பந்துல குணவர்தனவிற்கு திறமை இருக்குமேயானால் ஏன் கல்வித்துறையை கண்காணிக்க உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார்? பந்துல குணவர்தன தோல்வி அடைந்ததாக அரசாங்கமே கூறி இதனை நடத்தி செல்ல வேறொருவருக்கு வழங்குகிறது. இந்த பதவி நாளை அல்லது நாளை மறுதினம் மோகன்லால் கிரேருவிற்கு வழங்கப்படுமோ தெரியவில்லை. அரசு சேவை தேசிய அச்சக ஊழியர் சங்கத்தின் 44வது ஆண்டு நிறைவு விழா ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் சிறிகொத்தவில் நேற்று நடைபெற்றது.
මොකද්ද ඉතින් මේ ආණ්ඩුව කරන්නේ? ජනතාව ජීවන වියදම කියන இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது? மக்களின் வாழ்க்கை செலவை பந்தயத்தில் இட்டு நடத்துகின்றனர். அரசாங்கம் கொழும்பு நகரில் ஃபார்முலா 1 கார் பந்தயத்தை நடத்துகின்றது. எத்தனை கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது? வீதிகள் மூடப்பட்டுள்ளன. இந்த பந்தயம் தேவைதானா? யாருக்கு தேவை என கூறுங்கள். இது மிகப்பெரிய வீண் விரயமாகும். இந்த கார் பந்தயத்திற்கு செல்ல வேண்டாம். அதனை புறக்கணியுங்கள் என ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள அனைவருக்கும் நான் கூறுகின்றேன். எமது எதிர்ப்பை வெளியிட்டு இதற்கு பங்கு பற்றாதிருக்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் பொறுப்பொன்று உள்ளது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை விமர்சித்து எதிர்க்கட்சித் தலைவர் தனது உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்ற போதிலும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவரின் நடவடிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இதற்கு உதாரணமாக கடந்த 11ஆம் தேதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் நடைபெற்ற சபாநாயகர் கிண்ண கிரிக்கெட் போட்டிகளை கண்டுகளிப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் அங்கு சென்றிருந்ததை சுட்டிக்காட்ட முடியும். அதிவேக வீதிகள் மூலம் அபிவிருத்தியை எட்ட முடியும் என்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. ஆனால் நாட்டின் அபிவிருத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் மலையகத்தின் வீதிகளோ இவ்வாறே காட்சி அளிக்கின்றன. நாட்டின் பொருளாதாரத்தை தோளில் சுமக்கும் தோட்டப்புற பாட்டாளி மக்களின் வாழ்நாளோ இந்த சேதமடைந்த வீதிகளிலேயே முடக்கப்படுகிறது. ஹட்டனிலிருந்து போர்டைஸ் வழியாக டயகம வரை செல்லும் வீதியின் தற்போதைய நிலையே இது. ஒரு வாகனம் போகும்போது கூட அது ஒரு பெறல கூடிய சாத்தியத்தில் கூட அந்த வாகனம் போய்கிட்டு இருக்கு ஒரு சில இடங்கள்ல. அது நீங்க கூட பார்க்கலாமா? இப்ப நிறைய பேர் இந்த ரோட்ல போறவங்களுக்கு கண்கூடா பார்த்துருப்பாங்க. இந்த ரோட்டு சரியில்லாதனால நாங்க ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில தான் பாடசாலை கூட நிறைய பிள்ளைங்க போயிட்டு வருது. குறிப்பா சொல்ல போனா மழை காலத்துல இந்த ரோட்ல நாங்க நடக்க கூட முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. 2010ஆம் ஆண்டு பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சின் கீழ் இந்த வீதியை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை அந்த பணிகள் நிறைவடையவில்லை. சுமார் 10 கிலோமீட்டர் வீதி புனரமைக்கப்பட்ட போதும் சுமார் 2 கிலோமீட்டர் வீதி செப்பனிடப்படாது கைவிடப்பட்ட நிலையில் உள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பஸ்களும் போகுது, மெயினில் போக மாட்டேங்குது, பிரைவேட் ரோட்டுகளில் தான் போகுது. பிரைவேட் ரோட்டில் போனால் அது ரொம்ப மோசமாக இருக்குது. இதை விட அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படி இப்படி ஆகுனா கூட அது அந்த காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்காதுங்க. அயர் ஓடினாலும் இந்த ரோட்டை பொறுத்தளவில் இதுக்கு இடையில இந்த மக்கள் பெரிய ஒரு சிரமப்படுறாங்க. நாங்களும் வர்றதுக்கு ரொம்ப ஒரு அச்சப்படுறோம் இந்த ரோட்டில். எனவே சேதமடைந்த நிலையில் உள்ள ஹட்டனிலிருந்து போர்டைஸ் வழியாக டயகம வரை செல்லும் 2 கிலோமீட்டர் வீதியினை செப்பனிடுவதற்கான நடவடிக்கைகளை உரிய அதிகாரிகள் காலம் தாழ்த்தாமல் முன்னெடுப்பார்களா? பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சரே, இது உங்களின் கவனத்துக்கு. இனி விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இன்னிங்ஸ் மற்றும் 81 ஓட்டங்களால் தென்னாப்பிரிக்கா வெற்றியீட்டியது. போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இலங்கை பெற்ற 180 ஓட்டங்களுக்கு பதிலளித்தாடிய தென்னாப்பிரிக்கா 411 ஓட்டங்களை குவித்தது. செஞ்சுரியனில் நடைபெற்ற இந்த போட்டியில் 3ஆம் நாளான இன்று 9 விக்கெட் இழப்பிற்கு 389 ஓட்டங்களுடன் தென்னாப்பிரிக்கா அதன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது. தனது 35வது டெஸ்ட் அரைச்சதத்தை கடந்த மார்க் பவுச்சர் 65 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். தென்னாப்பிரிக்கா அணி 411 ஓட்டங்களை குவித்தது. பந்துவீச்சில் சாணக்க வெலகெதிர திஸ்தர பெரேரா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்க 231 ஓட்டங்கள் தேவையான நிலையில் 2ஆம் இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அணித்தலைவர் திலகரட்ன டில்ஷான் 6 ஓட்டங்களுடனும் தரங்க பரணவிதான 4 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். டெஸ்ட் போட்டிகளில் 10,000 ஓட்டங்களை பூர்த்தி செய்யும் வாய்ப்பை மஹல ஜாவர்தன 1 ஓட்டத்தால் தவறவிட்டார். 15 ஓட்டங்களை பெற்ற அவர் துரதிர்ஷ்டவசமாக ரன் அவுட் ஆனார். இலங்கை சார்பாக அதிகபட்சமாக திலான் சமரவீர 32 ஓட்டங்களையும் திசர பெரேரா 21 ஓட்டங்களையும் பெற்றனர். இலங்கை அணியின் 2ஆம் இன்னிங்ஸ் 150 ஓட்டங்களுடன் முடிவுக்கு வந்தது. 2 இன்னிங்ஸ்களிலும் 10 விக்கெட்டுகளை வீழ்த்திய வேர்னன் பிலிந்தர் சிறப்பாட்டக்காரர் விருதை வென்றார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட், சமர்செட் என்டர்டெயின்மெண்ட் வெஞ்சர் நிறுவனம் மற்றும் கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்துக்கு இடையிலான தொடர்பு என்ன? இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள இரவு 10:45 நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது. வணக்கம்.